வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் ப்ரொஃபைல் வாரம் நம்ம இதில் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ் மார்க்கெட் ப்ரொஃபைலில் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துட்டு வரோம். அதில் வந்து இன்ட்ராடே, அதாவது நம்ம இன்ட்ராடே பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நமக்கு சூட்டபுளாக இருக்கும், ஒரு 80லேருந்து 90% அக்யூரசி கொடுக்கக்கூடிய ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம வந்து வாரம் ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வேல மார்க்கெட்டை வந்து பார்க்குறேன். அதில் எனக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக லைவாக ட்ரேட் பண்ணி எனக்கு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேனோ அதைத்தான் நான் வந்து நம்மளோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து ஐபி பற்றி சொல்லியிருப்பேன். நான் ஏற்கனவே வந்து ஐபியுடைய லோ, ஐபியுடைய ஹை இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். இது என்ன அப்படின்னா அதே மாதிரி தான், ஆனால் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ மார்க்கெட் பாருங்கள், ஐபியினுடைய ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒன்று இது பண்ணிக்கோங்க. ஐபியினுடைய ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, 1 ஹவர் மார்க்கெட் வந்து ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஐபியுடைய லோவை கட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லோவை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டைமில் வந்து மார்க்கெட் வந்து அன்னைக்குள்ள டே ஹை, அதாவது ஐபியினுடைய ஹை, அந்த ஐபி ஹையை மார்க்கெட் கட் பண்ணிருச்சு அப்படின்னா அன்னைக்கு க்ளோசிங்கை வந்து வேல்யூ ஏரியாவுக்கு மேலே தான் இருக்கும். சரியா? இது வந்து ஐபி லோவை கட் பண்ணி ஹையை கட் பண்ணான். சரி, இதே தான் சேம் வந்து அப்படியே மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஹையை கட் பண்ணிருச்சு ஃபஸ்ட்டு. சரியா? ஹையை கட் பண்ணிடுச்சு, அதுக்கப்புறம் லோவை கட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் ஃபுல்லாக அன்றைக்கி டவுன் ட்ரெண்ட் ஆகும். இது எப்படி அப் ட்ரெண்டாக இருந்துச்சோ அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் ஆகும். அன்றைக்கி க்ளோசிங்கே வேல்யூ ஏரியாவுக்கு கீழே தான் இருக்கும். சரி, இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஐபி வந்து இதில் வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஐபி வந்து நமக்கு வந்து இதில் வந்து ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிக்க வேண்டாம். ஐபியும் வந்து சக்ஸஸ் தான். ஏன்னா ஐபி வந்து இந்த கேண்டில் தான் நமக்கு க்ளோசிங் கொடுக்கு. ஸோ இந்த கேண்டில் பாருங்கள், இது வந்து நமக்கு வந்து இவ்வளோ தூரம் லோவாக வந்து தான் மார்க்கெட், அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஐபியினுடைய ஏரியாக்குள்ளே போகுது. அப்போ வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து 2 பக்கமும் அன்றைக்கி வாய்ப்பு கிடைக்கும். சின்ன ட்ரேட் தான். நம்ம வந்து ஆப்ஷனில் வந்து நம்ம பண்ணும்போது பெரிய ப்ராஃபிட்லாம் நம்ம எடுக்கணும், பெரிய லெவலில் நம்ம போய் அதில் வந்து ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. நான் அப்படி நினைக்க மாட்டேன். நான் எப்போவுமே வந்து போனால் எனக்கு வந்து அன்றைக்கி வந்து ஒரு 500, 1000 அப்படிங்கிறதான். ஒரு ட்ரேட் ஒரு என்ட்ரியில் போனால் 1000, 500 அவ்வளோதான். அதுதான் வந்து நம்மளோட லெவல். ஏன் அப்படின்னா ஆப்ஷன் வந்து அதில் நிறையா காரணிகள் இருக்குது. அது நம்ம வந்து சொல்லுவோம், இன்னும் அது வேறு மாதிரிலாம் நிறையா பார்க்கணும். ஆப்ஷனில் வந்து அப்படி தான். சரிதானா? நமக்கு தேவை, ஏன்னா நம்ம ஆப்ஷனில் பையிங் தான் பண்ண போகிறோம். நமக்கு தேவை சின்ன ப்ராஃபிட். இன்றைக்கி ஒரு வேலைக்கு போனால் நமக்கு 1000 சம்பளம் கிடைக்குமா, 2 ட்ரேட் எடுக்குமா, 1000 சம்பளம், அப்படி தான் நம்ம பார்க்கணும் மார்க்கெட்டை வந்து ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டாக்லேயோ இல்லைன்னா வந்து ஒரு ஃப்யூச்சர்லேயே ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனில் பண்ண முடியாது. ஹோல்டு பண்ணவோ இல்லை 1 மணி நேரம் இருக்கட்டும், 2 மணி நேரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆப்ஷன் வந்து ஹோல்டு பண்ண முடியாது. நான் ஆப்ஷன் வந்து மார்க்கெட் வந்து சடன்லியாக மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். இல்லை அப்படின்னா ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து கரைஞ்சி மார்க்கெட் இண்டெக்ஸே மேலே போனாலும் ஆப்ஷன் நமக்கு வந்து லாஸில் போயிடும். அதனால் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு அப்படி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். ஓகே, ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா வேறு நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி தான். ஹையை கட் பண்ணிவிட்டு லோவை கட் பண்ணால் மார்க்கெட்டை வந்து ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் 10.15 உடைய ஹையை கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் லோவை கட் பண்ணுது அதுக்கப்புறம் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி வந்து எந்த டைமில் நடந்திருக்கு பாருங்கள். இது வந்து இன்றைக்கி ஒரே நிமிஷம் 6ஆம் தேதி நடந்திருக்கு. அப்போ 6ஆம் தேதி வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து எத்தனை மணிக்கு இங்கே கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கு அப்படின்னா 11:15 வந்து நமக்கு வந்து லோவை கட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஹையை கட் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி கரெக்டாக. இந்த 2 மணி கேண்டில் ஹையை கட் பண்ணுது. இந்த பாருங்கள், இந்த 2 மணி கேண்டில் 1:15 கேண்டில் ஹையை கட் பண்ணுது. அப்போ 1:15க்கு நம்ம வந்து இந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகணும், 2:15 தான் முடியும் இந்த கேண்டில். ஓகே, நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறோம். ஹையும் கட் பண்ணிவிட்டு அப்போ இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங் வந்து மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ ஏரியாவுக்கு மேலே அப்படின்னு சொல்லி இது கன்ஃபார்ம். இது வந்து 80%லேருந்து 90% இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து நடக்கும். அதை ஹையை கட் பண்ணி லோவை கட் பண்ணிச்சுன்னா, லோவை கட் பண்ணி ஹையை கட் பண்ணிச்சுன்னா, இது என்றைக்காவது ஒரு நாள் தான் மார்க்கெட் இந்த மாதிரி வர டைம். மேக்ஸிமம் அந்த ஐபியோட ரேஞ்சை பொறுத்து தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஒரு 20% வந்து மாறும்னு நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா. 80% தான் அந்த ஐபியினுடைய இதில் வந்து நமக்கு வந்து அக்யூரசி கிடைக்கும். 20% மாறும் சொன்னோம் இல்லையா. 20%ல் இது ஒரு 10%, ஒரு 5% நடக்கும்.
ஒரு 10 நாள் ட்ரேடில் ஒரு 5 நாள் ட்ரேட் இந்த மாதிரி ஹையை கட் பண்ணி லோவை கட் பண்ணுறது, லோவை கட் பண்ணி ஹையை கட் பண்ணுறதுலாம் நடக்கும். இதை நீங்கள் லைவாக பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். பார்த்து நீங்கள் லைவாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ட்ரேட் எடுத்துற வேண்டாம். நீங்கள் லைவாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நாள் வந்து மார்க்கெட்டை ஒவ்வொரு நாளும் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு நாள் இந்த மாதிரி மார்க்கெட் ஹையை கட் பண்ணி லோவை கட் பண்ணுது. அப்போ அன்னைக்கு உண்மையிலே இந்த மாதிரி மார்க்கெட் க்ளோசிங் கீழே தான் இருக்கா அப்படின்னு நீங்கள் லைவாக பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரேடு அடுத்த நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கும். ஓகே, மார்க்கெட் வந்து இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ரிஸ்க்கோட தான் நம்ம வந்து இந்த ஆப்ஷன் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணணும். ஸோ அதனால வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிவார்டை வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். இன்றைக்கி வந்து ரூ. 500 மார்க்கெட்டில் நம்ம வந்து இழக்க தயாராக இருக்கோம்னா ரூ. 500 லாபத்தை வச்சுக்கணும். ரூ. 1000 இழக்க தயாராக இருக்கோம்னா ரூ. 1000 லாபம் வச்சுக்கணும். இப்படி தான் மார்க்கெட்டை வந்து நம்ம பார்க்கணும். நமக்கு பாதிக்காத அளவுக்கு போய்க்கணும். இப்படி நம்ம மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணோம், ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிமம் 90% லாஸ் ஆகாமல் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் லைவாக பாருங்கள். மார்க்கெட் ப்ரொஃபைல் மாதிரி ஒரு பெஸ்ட்டு டூல் எதுவும் கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டை வந்து சடனாக இப்போ மூவ் ஆகும், இங்கே போகும் அப்படின்னு சொல்லி ஒரு 70% சொல்லக்கூடிய அளவுக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல். மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து இண்டிகேட்டர்னு கூட நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து ஒரு ரூட், ஒரு ஊருக்கு போகிறதுக்கு நமக்கு வழி எப்படி ஒரு இருக்குதோ அதே மாதிரி மார்க்கெட் ப்ரொஃபைல் மார்க்கெட்டோட ரூட்டை காமிக்கும். இன்றைக்கி மார்க்கெட் இங்கே போக போகுது, இப்போ போக போகுது, இந்த டைமில் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ட்ரேட் எடுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.